நயினார் நாகேந்திரன் வீட்டில் இபிஎஸ்க்கு விருந்தளிக்கப்படும் செய்தி அண்மை செய்தியாக விருந்திருக்கிறது. உணவு விருந்தில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி உட்பட அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் பங்கேற்று வருகின்றனர். விருந்துக்காக வந்த எடப்பாடி பழனிசாமியை நயினார் நாகேந்திரன் மலர் கொத்து கொடுத்து வரவேற்றிருக்கிறார். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்க்கு விருந்தளிக்கக்கூடிய காட்சிகள் இவை. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சிவகுமார் தரும் தகவல்களை கேட்கலாம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்களுக்கு விருந்தளிக்கிறார். இதில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த செய்தி குறித்த உங்களின் செய்தி என்ன சிவகுமார்? 3 நாள் சுற்றுப்பயணமா தென் மாவட்டத்துக்கு வந்திருக்கிற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று இப்போது பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் வீட்டுல இருந்து விருந்துல கலந்திருக்கிறாரு. அதாவது அதிமுக பாஜக இடையில ஏற்பட்டுள்ள தொடர் சலசலப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில தான் தற்போது இந்த நடவடிக்கை, அதாவது இந்த செயலில் நயினார் நாகேந்திர விருந்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கூறப்படுது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்பே இந்த பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சிருக்கிற நிலையில இந்த கூட்டணிக்குள்ள தொடர் சலசலப்புகள் ஏற்பட்ட வண்ணமே இருந்துட்டு இருக்குதுங்க. தேர்தலுக்கு பல மாதம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில 2 கட்சியிலுமே மூத்த தலைவர்கள் முதல் அடிமட்ட தொண்டர்கள் வரை நிலவி வரக்கூடிய அதிருப்தி மனநிலை போக்குவதற்கு பல்வேறு வியூகங்களை கையாண்டுட்டு இருக்குது. ஆனா அதுல பல்வேறு சிக்கல்கள் இன்னும் மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்குது. இதுல முக்கிய காரணமா பாத்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்வைத்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற கருத்து. இதனை அவர் மீண்டும் மீண்டும் பேசி அதிமுக தரப்பை கோபப்படுத்தி வர்றதா சொல்லி கூறப்பட்டு வருது. ஆனா அதிமுக தரப்புல அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க என்னன்னா, கூட்டணி ஆட்சி இல்ல, நாங்க தனிப்பெருமையானத்தை உட்கார போறோம் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமா தெரிவிச்சிட்டு நிலையில மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போங்கிற பெயர்ல தேர்தல் சுற்றுப்பயணத்தை அதிமுக எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு இருக்கிறாரு. அதன் அடிப்படையில தான் 3 நாள் சுற்றுப்பயணமா திருநெல்வேலி வந்திருக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா நேற்று நள்ளிரவு திருநெல்வேலிக்கு வந்திருந்தார். அவர் இன்று காலை தீரன் சின்னமலை திருவுருவ படத்துக்கு அஞ்சலி செலுத்தி அதன் அடிப்படையில கட்சி தலைவர்கள் உள்ள மீட்டிங், ஐடி மீட்டிங் உள்ள முடித்து தற்போது நயினார் நாகேந்திர இல்லத்தை வச்சு இந்த விருந்தானது நடைபெற்று இருக்குது. மொத்தம் 109 வகையான உணவு பதார்த்தங்கள் பரிமாறப்பட்டு அதன் அடிப்படையில தற்போது விருந்துகளானது நடைபெற்று இருக்குது. பாஜக தரப்புல பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன், அதே மாதிரி முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், அதே மாதிரி ராஜா உள்ளிட்ட பல்வேறு கலந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதிமுக தரப்புல பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி, அதே மாதிரி எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரதிநிதிகள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள், தற்போதைய ஆளுங்கட்சி பண்ணிக்கணும், தற்போதைய எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட பலர் கலந்துட்டு இருக்காங்க. ஏறத்தாழ பஃபே முறையில விருந்தளிக்கப்படக்கூடிய இந்த உணவுகள் கிட்டத்தட்ட முழுவதும் சைவம் அப்படின்னே சொல்லலாம். இதுல அதிமுக தலைவர்கள் பலருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்க நிலையில பல்வேறு பலகட்ட பாஜக தலைவர்களும் பங்கேற்று இருக்கிறாங்க. இந்த விருந்தின் மூலம் அதிமுகவோட அதிருப்தி மனநிலையை சரி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தற்போது வரை நிலவிட்டிருக்கிறது. மோகன்ராஜ். சிவகுமார், உங்கள் தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.